நமக்கு உரிமை உள்ளது இந்த நாடு தான். கவுமின் காவலர் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் ஷாஹிப் ஹஜ் யாத்திரை போகிறார். யாருக்கு கெஸ்டா? சவுதி மன்னருடைய கெஸ்டாக போகிறார். போயிட்டார் மக்காவுக்கு. சவுதி மன்னர் அழைத்திருக்கிறார். தன்னுடைய சகபாக்களோடு போனவர் கூடாரம் அடித்து எல்லா ஹஜ்ஜு பயணிகளைப் போல தங்கிவிட்டார். சவுதி மன்னர் கேட்கிறார், வேர் இஸ் ஹவுமின் காவலர் காஹிதே மில்லத் ஷாஹிப்? அவர் எங்க? காஹிதே மில்லத் எங்க? நம்ம கெஸ்ட் எங்க? இந்தியாவில் இருந்த நம்ம கெஸ்ட் எங்கன்னு தேடுனா கவுமின் காவலரை கண்டுபிடிக்க முடியல. இவர் ஒரு கூடாரத்தில் படுத்து கிடக்கார். சவுதி மன்னர் கட்டளையிட்டவரை தேடுகிற பணியில் ஈடுபட்டவர் ஒரு வழியாக கண்டுபிடித்து, உங்களுக்காக சவுதி மன்னருடைய அரண்மனை உங்களுக்காக தயாராக இருக்கிறது, திறந்திருக்கிறது, வாருங்கள், மன்னர் அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது, இல்லை, எந்த சகாக்களோடு நான் ஹஜ் யாத்திரைக்கு வந்தேனோ அவர்கள் தங்குகிற இடத்திலேயே நான் தங்கிக் கொள்கிறேன் என்றார் கவுமின் காவலர் அவர்கள். ஹஜ் யாத்திரைக்கு போன இடத்துல காய்ச்சல், டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. 104 104 டிகிரிக்கு வந்துடுச்சு. அவர்களிடம் இருந்த மருந்து எல்லாம் கொடுத்து பார்த்ததற்கு பிறகு டெம்பரேச்சர் குறையலை. அப்பொழுது உடன் வந்த பயணி சொன்னார், பக்கத்தில் தான் பாகிஸ்தான் கேம்ப், அங்கே மருத்துவர் இருக்கிறார், அங்கே போய் சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, நான் மௌத்தானாலும் மௌத்தானே தவிர பாகிஸ்தான் மருந்தகத்தில் சென்று நான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன தேசபக்தர் கண்ணியத்துக்குரிய கவுமின் காவலர் இஸ்மாயில் ஷாஹிப். எங்களை சந்தேகிக்கிறீர்களே, எங்களை சங்கடப்படுத்துகிறீர்களே, எங்களை அச்சத்தின் மடியில் உட்கார வைத்திருக்கிறீர்களே. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு,